திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக முதலமைச்சர் விஜய் நாளை திருச்சி செல்ல உள்ள நிலையில் அங்கு நடைபெற உள்ள நிகழ்ச்சிக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நுழைவுச்சீட்டு உள்ளவர்களுக்கு மட்டுமே அனுமதி என்ற ஒரு அறிவிப்பை கட்சி தலைமைச் செயலகம் தற்பொழுது கட்சி தலைமை நிலையம் வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். தாவேக தரப்பிலிருந்து திருச்சி நிகழ்ச்சி குறித்து வெளியாகி இருக்கக்கூடிய விவரங்கள் என்னென்ன விரிவா பதிவு பண்ணுங்க. எப்போதுமே போல தமிழக வெற்றி கழகத்துடைய நிகழ்ச்சிகளுக்கு விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகிய பிறகு கலந்து கொள்ளக்கூடிய இந்த முதல் பொது நிகழ்ச்சிக்குமே விதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு முதல் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியாகவும் தனக்கு வாக்களித்த திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியாகவும் நாளைய தினம் ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சி திருச்சியில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. திருச்சி தனியார் கல்லூரி வளாகத்துல 5000 பேர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு நடைபெற இருக்கிறது. காவல்துறை அனுமதிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி இந்த நிகழ்ச்சி முழுக்க அனுமதி பெற்றவர்களுக்கான நிகழ்ச்சியாக மாவட்ட நிர்வாகிகளாக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் QR குறியீடுடன் கூடிய நுழைவுச்சீட்டு அளிக்கப்பட்டுள்ள 5000 பேர் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் வேறு யாரும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது என்பதை தெரிவிக்கப்பட்டுள்ளது. QR குறியீடு அனுமதி சீட்டு என்பது தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மட்டுமே அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாதுகாப்பு கருதி எப்போதும் போல கர்ப்பிணி பெண்கள், சிறுவர், சிறுமியர், பள்ளி மாணவியர், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், உடல்நலம் குன்றியவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடாது. கலந்து கொள்வதற்கான அனுமதி சீட்டும் வழங்கப்படவில்லை என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் காவல்துறை வழிகாட்டுதலின்படி பங்கேற்பாளர்கள் தங்களது வாகனங்கள் நிறுத்தும் போது அதற்கென ஒதுக்கப்பட்ட இடத்துல மட்டும் நிறுத்தி போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள உள்ளவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், குடிநீர், மருத்துவ வசதிகளும் ஏற்பாடு செய்து தரப்பட்டிருக்கிறது என்பதை கட்சியுடைய பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆனந்த் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். இப்படியாக நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய நாளை தினத்திற்கு 1 மணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனி விமானம் மூலமாக சென்னையிலிருந்து புறப்பட்டு செல்ல இருக்கிறார். 2 மணி அளவுல அவர் திருச்சியை சென்றடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 4 மணி 15 நிமிடங்கள்ல இந்த நிகழ்ச்சி தொடரும். சுமார் 1 மணி நேரம் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். முதல் பொது நிகழ்ச்சியில முதலமைச்சரானதற்கு பிறகு பொதுமக்களை சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறார் முதலமைச்சர் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்திருக்கிறது. நன்றி மணிகண்டன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.